நம்ம வந்து டெய்லியும் வந்து தினம் தினம் ஒரு வீடு போய் பால் காய்ச்சணும்னு அவசியம் இல்லைங்க. ஒண்ணுமே இல்லை. டெய்லியும் எப்படியும் நீங்க காஃபி டீ குடிக்க தான் போறோம் நம்ம. ஸோ அந்த காஃபி டீ குடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியும் பாலை காய்ச்சி தான் குடிப்போம் இல்லைங்களா? அந்த பால் காய்ச்சும் போது அந்த பால் பொங்கி வரும்போது அதை அழகா அப்படியே கொஞ்சம் மைல்டு ஃப்ளேம்ல அப்படியே வச்சுட்டு அந்த பொங்கக்கூடிய அந்த நிகழ்வை அந்த பொங்கி பால் பொங்கி அந்த அந்த அப்படியே நிறைவா இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நீங்க ஒண்ணும் இல்லை, ஒரு நிமிடம், அதாவது ஒரு ஒரு ஹாஃப் செகண்டுக்கு மேல ஒரு நிமிடம் அந்த பொங்கக்கூடிய நிகழ்வை மட்டும் நீங்க ரசிச்சு இருந்தீங்கன்னாவே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ரசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களோட சுவாதிஷ்டானத்தோட தன்மைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். அந்த எக்ஸ்பான்ஷன் அது எவ்வளவுக்கு எவ்வளவு விரிவடையுதோ அந்த அளவுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி, ஐஸ்வர்யங்கள் பெருகும், வருமானம் பெருகும், பணவரவு அதிகமாகும். இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குங்க. நாம பாத்தீங்கன்னா ஏதோ காலைல கடமைக்காக ஏதோ ஒன்று டீயா போடுறோன்ற பேர்ல ஏன்டா வெறுப்பா போய் உட்காந்து நீங்க குளிச்சுட்டு பண்ணணும்